guys, welcome back. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு குவிக்கான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திரமிசு. இது நிறைய பேர் இந்தியாவில் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க. எங்கள் ஊர்லேயே அது ரொம்ப எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பட் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் போட்டிருப்பாங்க. டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப மேஜராக இல்லைனாலும் எனக்கு வந்து ஆல்கஹால் போடாத திரமிசு தான் ரொம்ப பிடிக்கும். அதை நான் தேடி தேடி பார்த்து இங்கே கிடைக்கல. சரி, ஓகே, நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம யம்மியாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா திரமிசு பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது மில்க் இல்லாத காஃபி. இது இப்போ சூடாக இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ மெயினானது பார்த்திங்கன்னா இது லேடி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து மெயினான ஒரு ஐட்டம் திரமிசுக்கு. ஸோ எங்கள் ஊரில் ஆக்சுவலி திரமிசு க்ரீம் அப்படின்னே விற்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஈஸிலி வந்து பண்ணிடலாம். இல்லைனாலும் நீங்கள் க்ரீம் பண்ணுறதுக்கு தனியாக க்ரீம் அப்படின்னே விற்பாங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்சரோ இல்லை பிளெண்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அது க்ரீம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி மெயினாக இந்த பிஸ்கெட்ஸ் ஆர் லேடி ஃபிங்கர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீம் அண்ட் கொக்கோ பவுடர். இது யூஸ்வலாக எல்லாருக்குமே கிடைக்கும் ஈஸியாக, கொக்கோ பவுடர். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி காஃபி வித்தவுட் மில்க். ஸோ எஸ்ப்ரெஸ்ஸோ போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட இந்த ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸே. இவ்வளோ தான் நான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த காஃபியை ஆறுற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் நான் காமிச்சேன் இல்லையா, திரமிசு க்ரீம். இது என்ன பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிப்பரேஷன். இது வந்து இந்த ஃபுல் பேக் க்ரீம் பவுடரை, இது ஒரு பவுடர் தான், க்ரீம் பவுடர் எடுத்துகிட்டு 250 ml மில்கில் மிக்ஸ் பண்ணி இந்த ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீம் ஃபார்ம் ஆகிடும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு வந்து திக்கன் ஆகி நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு க்ரீம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை வச்சு நல்லா மேலே வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா திரமிசு ரெடி ஆயிரும். ஸோ அண்ட் முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் அதை வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு பண்ணி கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லது. ஏன்னா நான் கடைசியில் இது மேலே இப்படி மூடி வைப்பேன், அதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் கவர். ஸோ மேஜரான இன்க்ரீடியன்ஸ்லாம் இவ்வளோ, மேஜர்னு இல்லை, மொத்த இன்க்ரீடியன்ஸுமே இவ்வளோ தான் தேவை நம்மளுக்கு. இது தவிர்த்து வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் க்ரீம் ரெடி பண்ணிப்போம். ஸோ நான் ஆல்ரெடி காமிச்ச அந்த திரமிசு க்ரீம் பவுடர்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் 2 பேக் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேக்குக்கு வந்து 250 ml ஆஃப் மில்கில் ஆட் பண்ணி, கோல்டு மில்கில் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண சொன்னாங்க. நான் 2 பேக் எடுத்ததுனால 500 ml ஆஃப் மில்கில் ஆட் பண்ணிவிட்டு அதை எலக்ட்ரிக்கல் மிக்சர் அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 4 to 5 minutes நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு காஃபி நான் சொன்னேன் இல்லையா எடுத்து வச்சு ஆற வச்சுருக்கேன்னு, அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து ஊற்றியாச்சு. இதுதான் நான் சொன்ன லேடி ஃபிங்கர்ஸ். இப்படி தான் இருக்கும். இதை தான் நம்ம பேஸில் ஃபர்ஸ்ட் அடியில் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து அந்த காஃபி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து ஜஸ்ட் 1 செகண்ட் அதுக்கு மேலே நீங்கள் டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உடஞ்சி விழுந்துடும், கரைஞ்சிரும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை உடனே உள்ளே போட்ட உடனே எடுத்து இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே அடுக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ பேஸ்க்கு லேடி ஃபிங்கர்ஸ் அடுக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க க்ரீம் இருக்குது இல்லையா, அதை எடுத்து ஒரு லேயர் அதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும்.
ஓகே, இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதையே திருப்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும். அதாவது இன்னொரு லேயர் ஃபுல்லாக அந்த லேடி ஃபிங்கர்ஸ் வச்சு அதே மாதிரி அடிக்கிட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி க்ரீம். ஆனால் மேலே போடுற க்ரீமை கொஞ்சம் திக்கான லேயர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி க்ரீம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் டாப் லேயர். இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதுக்கு மேலே வெறும் அந்த கொக்கோ பவுடர் நான் காமிச்சேன் இல்லையா, அதை மட்டும் நம்ம சும்மா அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கவர் அதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் சுற்றி போட்டு டைட்டன் பண்ணி இப்படி மூடி நான் இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறேன். ஒரு 1 to 2 hours கிட்டே வைக்கலாம். 1 hour சஃபிஷியன்ட் தான். பட் உங்களுக்கு வேணும் நல்லா அது திக்குன்னு ஆகணும் அப்படின்னா ஒரு 2 hours கூட வச்சுக்கலாம். ஸோ 2 hours கழித்து அதுக்கப்புறம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இட்ஸ் டைம் டு செக் ஆர் திரமிசு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப்பாக மேலே வந்து கொக்கோ பவுடரை சிஃப்டரோ இல்லை உங்கள் டீ ஃபில்டரோ அது கூட வச்சு மேலே கடைசியாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ரெடி டு சர்வ். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் அவர் திரமிசு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸி பண்ணுறதுக்கு அண்ட் அது செம்ம டெலிஷியஸாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பண்ண ஹோம்மேட் திரமிசுவை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நான் ஒரே ஒரு வாட்டி ஆல்கஹால் போடாத திரமிசுவை கடையில் சாப்பிட்ருக்கேன். அதே டேஸ்ட் இதில் வருதா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். அரே வா, செம்ம டேஸ்ட்டு. இவ்வளோ ஈஸியாக டெலிஷியஸாக ஒரு டிசர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கடைக்கு போய் கேக் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. ஓகே, என்னோடய கேக்கை நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த திரமிசுவை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.